மேலறை தியானம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லிஸ் ஜக்கிமோ, நியூ சவுத் வேல்ஸ், ஆஸ்திரேலியா. தலைப்பு சரியான நேரத்தில். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 104ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம் தொடங்கி 35ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 104ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். உணவருந்த அமர்ந்த நேரத்தில் மேசையில் இருந்த இறைச்சிக்கரியின் வாசனை அறையை நிரப்பியது. எமது நாய் காலடியில் படுத்திருந்தது. அதற்கும் இறைச்சி தேவைப்பட்டது. ஆனால் பொறுமையாக காத்திருந்தால் கிடைக்கும் என்று அதன் முந்தைய அனுபவம் அதற்கு கற்பித்திருந்தது. உரிய நேரத்தில் நாங்கள் அதற்கு தேவையான உணவை தருவோம் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தது. ஆனால் மனிதர்களாகிய நாம் அதற்கு எதிர்மாறான காரியத்தையே செய்கிறோம். அந்த நேரத்திலேயே தேவை என்கிறோம். எமக்கு தேவையானதை தேவைப்படும் நேரத்தில் கடவுள் தருவார் என்று பொறுமையாக இருப்பதை விட்டு இப்போ வேண்டும் என்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த ஆசை எம்மை கீழ்ப்படிவின்மைக்கு ஆளாக்கி விடுகிறது. நான் உணவு கொடுப்பேன் என்று எனது நாய் என்னை நம்புமானால் எனக்கு தேவையானதை கடவுள் தருவார் என்று ஏன் நான் கடவுளை நம்பி காத்திருக்க கூடாது? சகல ஜீவராசிகளுக்கும் சரியான நேரத்தில் கடவுள் உணவளிக்கிறார் என்று 104ஆம் சங்கீதம் சொல்கிறது. அப்படியானால் கடவுள் எனக்கும் தருவது அதிக நிச்சயமல்லவா? சரியான நேரம் என்பது பற்றி நான் வேறு எண்ணம் வைத்திருக்கலாம். ஆனால் என்னிலும் பார்க்க கடவுள் அதிகம் அறிந்திருக்கிறார். எனது தேவையை கடவுள் நிறைவேற்றுவார் என்பதை அறிவதால் கீழ்ப்படிந்து பொறுமையாக காத்திருப்பதையே நான் செய்ய வேண்டும். ஜெபம். அன்பான கடவுளே, பொறுமையாகவும் கீழ்ப்படிவுடனும் உங்கள் கிரியைக்காக காத்திருக்க உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனக்கு தேவையானதை கடவுள் தருவார் என்று நான் நம்பலாம். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.